அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல் உருண்டை குழம்பு செய்யலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். இதோட மேற்தொலையெல்லாம் நீக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுறேன். அரைச்ச கனவாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 200 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கனவா உருண்டை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் உடையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு முட்டையை உடைச்சி சேர்ப்போம். ஸோ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த கனவாவை தேவையான சைஸில் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா நீங்கள் குழம்பு கொதிக்கும் போதும் உருண்டை பிடிச்சி சேர்த்துக்கிடலாம். ஸோ எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரே மாதிரி சைஸில் உருண்டைகள் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இதை குழம்புல சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 50 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உருண்டைக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். இதில் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்காக பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்க்குறேன். ஸோ 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடரை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்குங்க, நல்ல கலர் கிடைக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம உருண்டையை சேர்க்கக்கூடாது. ஆணம் நல்லா கொதித்து மணம் வந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம உருண்டையை சேர்க்கணும். இப்போ ஆணம் கொதித்து வாசனை வந்துடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் 1/4 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ண மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேன்டா எங்கள் ஊர் ஸ்டைல் கம கமன்னு கனவா உருண்டை ரெடி.